வணக்கம். சென்டர் சீட்டின் ஆன்மீக மற்றும் ஜோதிட பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே துணை, குருவே தெய்வம், குரு வாழ்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மனிதநேயம் மகத்தான சாதனைகளையும் புரிபவர்கள் மகர ராசிக்காரர்கள். தோற்றத்திலே எளிமையாக இருப்பவர்கள். ஆனால் இவர்கள் மிக உயர்ந்த விஷயங்களை, சாதனைகளை படைக்கக்கூடியவர்கள். இப்பொழுது இருக்கின்ற பிரதானமான கிரகங்களில் குரு பகவானும் சனி பகவானும் மிக 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 அனுகூலமான நிலையிலே இருக்கின்றார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசியை நேராக 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமாக இருப்பதால் எல்லா சுபகாரியங்களும் வீட்டில் நடக்கும். நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும். மிக விமர்சையாக சிறப்பாக திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தை நாம் விட்டுவிட்டால் இன்னும் பல வருடங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆகையால் நீங்கள் திருமணத்தை திருமண வயதிலே உள்ளவர்கள் திருமணத்தை தள்ளி போடாமல் இந்த காலகட்டத்திலே திருமணத்தை செய்து கொள்வது நல்லது. இதுவரை உங்களுக்கு 7 சனியாக இருந்த கடந்த 8 வருஷமாக பிரச்சனைகளை கொடுத்து வந்த உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்திலே மிக அனுகூலமாக அமர்ந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடைய வேண்டிய லட்சியத்தையும் இலக்கையும் இதுவரை உங்களை தடை செய்து கொண்டிருந்த எல்லா தடைகளும் உங்களை விட்டு விலகி நீங்கள் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடிய வண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பலமான அஸ்திபாரத்தை இந்த 3ஆம் இடத்திலே அவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு செய்து கொடுத்து விட்டு போவார். மற்றபடி ராகு கேதுகளினுடைய சஞ்சாரம், அதாவது ராகு பகவான் 2ஆம் இடத்திலும் கேது பகவான் 8ஆம் இடத்திலும் இருப்பதால் குடும்பத்திலேயே அடிக்கடி சில தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி இடங்களிலே நீங்கள் சென்று உணவுகளை உண்பதோ, தேவையற்ற நபர்களிடமிருந்து பிரச்சனைக்குரிய ஆட்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது எப்பொழுதுமே உங்களுக்கு நன்மையை தரும். மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது இருக்கிறது. இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் இனி அடுத்த 20 வருட காலம், 25 வருட காலம் நீங்கள் பொற்காலமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமும் சிறப்பும் நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் மேன்மையும் எல்லா வகையான சிறப்புகளையும் நீங்கள் அடைவதற்கு திருவோண நட்சத்திரத்தை அன்று திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசனம் செய்வது மிக சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளி, சனி மற்றும் புதன்கிழமை. இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம், பச்சை மற்றும் ஆரஞ்சு. இவர்களுக்கு அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நவரத்தினங்கள் நீலம் மற்றும் வைரம்.